Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம Naga's Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது மண்பானையில் செய்த மட்டன் தம் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணிக்க போறேன். பிரியாணில எந்தவித ஸ்பைசி ஐட்டம்ஸும் பவுடர் ஃபார்ம்ல ஆட் பண்ணாம எல்லா பொருளுமே வறுத்து அரைச்சு இன்னைக்கு நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம பக்கெட் பிரியாணி வாங்குற அதே டேஸ்ட் உங்களுக்கு 100% இருக்கும். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் கொடுத்துறீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டா வந்துடும். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ இதுல அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டேன். இதோட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா, 4 வரமிளகாய், கொஞ்சமா பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சமா நான் ஆட் பண்ணிருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஆயில் சேர்க்காம ட்ரையா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதோட பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப கருகின மாதிரி ஆயிடும். இப்போ இது எல்லாமே ட்ரையா வறுபட்டுரும். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. அதே கடாயிலேயே கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு 9 to 10 சின்ன வெங்காயம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுமா இந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் காம்பு நீங்க நீக்க வேண்டாம், அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 150 கிராம் போன்லெஸ் மட்டன் நான் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் பீசஸோட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா பிரியாணி பண்ணும்போது பவுடர்ஸ் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பண்ணுவீங்க. அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க, பிரியாணியோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குக்கர்ல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா ஊற வச்ச பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு 8 விசில் நீங்க விட்டு எடுத்துக்கணும். ஸோ 8 விசில் அளவுக்கு நீங்க விட்டீங்கன்னா தான் பிரியாணியை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் தான் தம் பண்ணுவோம். ஸோ அந்த 15 மினிட்ஸ்ல மீதி கறி எல்லாம் வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ 8 விசில் விட்டாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கறி நல்லாவே வெந்துருச்சு. அடுத்து நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் சொல்ற அளவு 150 மட்டன் நீங்க வாங்குனீங்கன்னா அதே அளவு நீங்க சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு மண்பானையில பண்ண போறோம் அப்படின்றதுனால மண்பானை ஹீட் ஆனதுமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தாளிச்சு விட்டுடலாம். இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலே போதும், ரொம்ப நீங்க ஆட் பண்ணணும்ன்ற தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணும் போதும் சேர்த்துருக்கோம், அதனால இதுல 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மசாலாவோட வேக வச்ச அந்த கறியை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி இதோட சேர்த்துக்கணும். நான் சீரக சம்பா அரிசி 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா 150 கிராம்ன்றது 1.5 போலக்கு எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான். இப்போ நம்ம கறியில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால ரைஸ்லையும் கொஞ்சம் உப்பு வேணுன்றதுனால உப்பு சேர்த்துட்டேன். அரிசிக்கு அளவான தண்ணி ஊற்றியாச்சு. 1.5 ஆளாக்கு சீரக சம்பா அரிசினா அதே 1.5 ஆளாக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதோட நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து நான் சொன்ன அளவும் கரெக்டாக இருந்தது. அரிசி அளவு, தண்ணி அண்ட் மட்டன் அளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மசாலாவும் கரெக்டாகவே இருந்தது. நீங்கள் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மீடியமாக சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு ஆள் சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம தம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் வந்து வச்சுட்டேன். அடுப்பு சிம்மில் இருக்கு. தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மண்பானையை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பானை வந்து கரெக்டாக எனக்கு நிற்கலை அப்படின்றதுனால 2 சைட்லையும் அடுப்பு ஸ்டாண்ட் வந்து நான் வச்சுக்கிறேன். அடுப்பு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. அது மேலே இந்த மாதிரி ஒரு கல்லோ இல்லை வேறு ஏதாவது வெயிட் இருந்ததுன்னா எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக தண்ணி கொதி வந்து அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா புதினா மல்லி மேலே சேர்த்துருக்கேன் நான். இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து காட்டுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு மாற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.